பொறுமையை அடையும்படி நாடுங்க. சில நேரத்தில் அவசரப்பட்டதுனால சில விளைவுகளை சந்திக்கிறோம். ஆனா காத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, நிறைவு உண்டாகும், பூரணம் உண்டாகும். ஆகவே பொறுத்திருப்போம், காத்திருப்போம். பிரியமானவர்களே, இரட்சகராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6:11 பொறுமையையும் அடையும்படி நாடு. பிரியமானவர்களே, பொறுமை என்று சொன்னால் காத்திருத்தல் என்று அர்த்தம். இன்றைக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் ஆகட்டும், ஆண்டவர் நமக்கு செய்கிற கிரியைகள் ஆகட்டும், பல நேரங்கள் அது நமக்கு வெளிப்படுதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்மளே ஆண்டவரை பார்த்து, எங்க ஆண்டவரே நீங்க போயிட்டீங்க, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவற்றையே கேள்வி கேட்கிற அளவுக்கு காலங்களே கடந்து போன மாதிரி மாறிடுச்சு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது காத்திரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பொறுத்திரு. பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம காத்திருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் பல மடங்கு வருகிறது. அதனால பொறுமையை அடையும்படி நாடுங்க. சில நேரத்தில் அவசரப்பட்டதுனால சில விளைவுகளை சந்திக்கிறோம். ஆனா காத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, நிறைவு உண்டாகும், பூரணம் உண்டாகும். ஆகவே பொறுத்திருப்போம், காத்திருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். God bless.